புதுச்சேரியில் கொலை கற்பழிப்பு போதைப் பொருள் விற்பனை சூதாட்டம் என்பதை தாண்டி சைபர் கிரைம்களின் தலைநகரமாக புதுச்சேரி திகழ்வதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசும் பொழுது, புதுச்சேரியில் நூதனமாக வங்கிக் கணக்குகளை திருடும் முறை நடைபெற்று வருகிறது. சில சமூக அமைப்பினர் பல தொகுதிகளில் ஆதார் அட்டைகளை வாங்கி அதன் கடவுச்சொற்களை பெற்று வங்கியில் உள்ள படத்தை நவீன முறைகள் திருடும் முறை நடைபெற்று வருகிறது என்றார். புதுச்சேரி முதியால்பேட்டை, காமராஜர் நகர், முதலியார்பேட்டை, பாகூர் உள்ளிட்ட தொகுதிகளில் மோசடி நடைபெற்று வருகிறது. இலவச பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி ஆதார் அட்டை மற்றும் அதன் மூலம் கடவுச்சொற்களை பெற்று வங்கியின் மூலம் பணத்தை கொள்ளையடித்து வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். மத்திய மாநில அரசுகள் கடவு எண்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒரு சமூக அமைப்பினர் இது போன்ற OTP எண்களை பெறுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே சைபர் குற்றங்கள் அதிகம் நடக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. ஆனால் சைபர் குற்றங்கள் சம்பந்தமாக புகார் அளித்தால் விசாரிக்காமல் உள்ளூர் காவல் நிலையம் தான் விசாரிக்க வேண்டும் என்று அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டிய வைத்திலிங்கம், சைபர் கிரைம் குற்றம் நடப்பதற்கு புதுச்சேரி அரசாங்கம் துணையாக நிற்கிறது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் கொலை கற்பழிப்பு, சூதாட்டம், போதைப் பொருள் என்பதை தாண்டி சைபர் கிரைம்களின் மையமாக புதுச்சேரி திகழ்கிறது என்று விமர்சித்த வைத்திலிங்கம், இதற்கு ரங்கசாமியே காரணம் என்றார். இந்த விவகாரத்தில் முதல்வரும் அமைச்சரும் மௌனமாக இருப்பதால் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சைபர் குற்றங்களை உடனடியாக தடுக்கவில்லை என்றால் பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை போகும் சூழ்நிலை புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது. இதில் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ஒரு சமூக அமைப்பிற்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாகவும் அவர்களுக்கு ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் ஏஜென்டாக செயல்படுகிறார்கள். இதனை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள் மக்கள் வீடுகளுக்கு சென்று ஆதார் அட்டை கேட்கும் சமூக அமைப்பினரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பொதுமக்களிடம் ஒரு தனிப்பட்ட சமூக அமைப்பினருக்கு ஆதார் அட்டையை கேட்க அதிகாரம் யார் கொடுத்தது என்பதனை சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நாராயணசாமி, இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். கவுடிகள் மற்றும் வன்முறையை தூண்டும் வகையிலான சமூக ஊடகங்களை ஊக்குவித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சீனியர் SP கலைவாணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சீனியர் SP கலைவாணன் நேற்று விடுத்துள்ள செய்தியில், கவுடிகள், சத்திர பதிவேடு குற்றவாளிகள், வன்முறை செயல்கள் தொடர்பான உள்ளடக்கங்களை சமூக ஊடகங்களில் புகழ்வது, ஊக்குவிப்பது, பரப்புவது போன்ற செயல்பாடுகள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. சமூக விரோத சக்திகளை ஊக்குவிக்கும் சில டிஜிட்டல் ஊடக கணக்குகளை புதுச்சேரி போலீசார் கண்டறிந்துள்ளனர். இது இளம் வயதினரை தவறான நடத்தைக்கு ஊக்குவிப்பதுடன் பொது அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. இதனை கண்காணிக்க சிறப்பு பிரிவான ரவுடி ஒழிப்பு படை, ஆன்டி ரவுடி ஸ்வாட் மற்றும் அர்ப்பணிக்கப்பட்ட சைபர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த குழுக்கள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பக்கங்கள் மற்றும் கணக்குகளையும் 24 மணி நேரமும் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. அதில் வன்முறையை தூண்டும் உள்ளடக்கத்தை உருவாக்கி பகிர்வது, ஊக்குவிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகையால் பொதுமக்கள் இணையதளத்தில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இதுபோன்ற தீங்குழைக்கும் சுய விவரங்கள் குறித்து அருகில் உள்ள காவல் நிலையம் மற்றும் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம். பாதுகாப்பான மற்றும் அமைதியான புதுச்சேரியை பேணுவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அத்தியாவசியம் என்றார். புதுச்சேரி கவர்னர் சந்தித்த CBI DIG தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் கவர்னர் கைலாஷ்நாதரை சந்தித்து CBI வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். யூனியன் பிரதேசமாக புதுச்சேரியில் நடைபெறும் முறைகேடுகள் மற்றும் லஞ்சம், மோசடி குறித்த புகார்களை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மத்திய குற்ற புலனாய்வு CBI விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக அரசு பணியை செய்ய பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கியது மற்றும் பிற சொத்துக்களை மோசடியாக அபகரித்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக மொத்தம் 65 வழக்குகள் CBI-யில் நிலுவையில் உள்ளது. பொதுவாக CBI வழக்குகளை விசாரிக்க தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் யூனியன் பிரதேசமாக புதுச்சேரியில் சிறப்பு நீதிமன்றம் இல்லை.
இதனால் முதன்மை நீதிமன்றம் அல்லது தலைமை குற்றவியல் நீதிமன்றங்களில் பிற வழக்குகளுடனே விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதனால் சிபிஐ வழக்குகள் அதிகம் தேக்கம் அடைகிறது. அதனை தவிர்க்க புதுச்சேரியில் சிபிஐக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைக்க கடந்த 2017 முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் என்ன காரணத்திலோ இத்திட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் சிபிஐ லஞ்ச ஒழிப்பு பிரிவு டிஐஜி முருகன் தலைமையில் சிபிஐ மூத்த அரசு வழக்கறிஞர் டொமினிக் விஜய், உதவி சட்ட ஆலோசகர் நடராஜன் ஆகியோர் நேற்று ராஜ்நிவாசில் கவர்னர் கைலாசநாதரை சந்தித்தனர். அப்போது மாநிலத்தில் நிலுவையில் உள்ள சிபிஐ வழக்குகளை விரைந்து முடிக்க ஏதுவாக சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் வலியுறுத்தினர். அதனை ஏற்ற கவர்னர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக், தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தின் இல்லத்திற்கு வருகை புரிந்தனர். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி SIR குறித்த பாஜக மாநில நிர்வாகிகள் குழு கூட்டம் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக், தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வருகை புரிந்தனர். முன்னதாக முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தின் இல்லத்திற்கு அவர்கள் வருகை புரிந்தனர். அவர்களை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அப்போது சபாநாயகர் செல்வம், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்தின் குடும்பத்தினர் பலர் உடனிருந்தனர். வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த பணி SIR குறித்த பாஜக மாநில நிர்வாகிகள் குழு கூட்டம் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி SIR குறித்த பாஜக மாநில நிர்வாகிகள் குழு கூட்டம் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக், தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டார். புதுச்சேரி பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் SIR பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். தங்கள் தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் பூர்த்தி செய்துள்ள விண்ணப்பங்களை வாங்கி ஓட்டுச்சாவடி அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜசேகரன், பாய்ந்தான் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் தொகுதி ஓட்டுச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்டனர். வெளியூர் கோபாலக்கடை அருகே குப்பை கிடங்கு பகுதியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த சுரேஷ் என்ற வாலிபரை வெளியூர் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வெளியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட வெளியனூரை அடுத்த கோபாலன் கடை குப்பை கிடங்கு அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வெளியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பெயரில் விரைந்து சென்ற போலீசார் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த இளைஞரை மடக்கி பிடித்து அவரிடமிருந்த 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தார். வெளியனூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோபாலன் கடை அபா நகரை சார்ந்த வேல்முருகனின் மகன் சுரேஷ் வயது 26 என்பதும் தொடர்ந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் இவர் மீது வெளியனூர் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி, கொள்ளை, திருட்டு போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் சட்ட ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியால் உத்தரவின் பெயர்கள் வெளியனூர் வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன் மேற்பார்வையால் உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் கஞ்சா விற்பனை செய்த சுரேஷ் மீது வழக்கு பதிந்து மாஜிஸ்திரேட் முன்னிலைகள் ஆஜர்படுத்தி காலாப்பட் மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறைதீர்வு நாள் முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி இணைய வழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மற்றும் சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பெயர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின் பெயரில் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. 25க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வழக்கு சம்பந்தமாகவும் லைன், அன்லைன், ஃப்ரீஸ், அன்ஃப்ரீஸ் சம்பந்தமாக குறைகளை தெரிவித்தனர். உடனடியாக அந்த புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் தவறிவிட்ட 19 செல்போன்கள் கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் மதிப்பு 5,76,000 ரூபாய் ஆகும்.
மதகுடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆய்வு மற்றும் புதுமைகள் ஊக்குவிக்கும் வகைகள் நடத்தும் ஆராய்ச்சி வார விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகுடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆய்வு மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கும் வகைகள் நடத்தும் ஆராய்ச்சி வார விழா ஒருங்கிணைந்த மருத்துவ ஆராய்ச்சி துறை சார்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவின் சிறப்பம்சமாக 2011ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மாண்பை லேமா கோபுவி புகழ்பெற்ற அமைதி போராட்ட செயற்பாட்டாளர் மற்றும் ஆப்பிரிக்காவில் அமைந்த அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தலைவர் ஆகிய லேமா ஆர் கோபுவி தலைமை விருந்தினராக பங்கேற்றனர். உலகில் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் அமைதிக்கான போராட்டத்திற்கு அர்ப்பணித்த பணிக்காக பெரிதும் பாராட்டப்படுகின்றார். அவரது உரை மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் சமூக நலனுடன் கூடிய புதுமைகளை நோக்கிச் செல்லும் ஊக்கத்தை அளிக்கும் விதமாக வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடைபெற்ற ஆராய்ச்சி வார தொடக்க விழாவில் ஆப்பிரிக்க பெண்மணி மற்றும் நோபல் அமைதி பரிசு பெற்ற லேமா கோபாவி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் என்பதையும் இந்நிறுவனத்திற்கு பெருமை சேர்ப்பதற்காக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் வருகை கல்லூரிக்கு ஒரு பெரும் மரியாதை என கூறினார். மருத்துவ கல்வியில் ஆராய்ச்சி குறைவாக இருந்த நிலையிலிருந்து இப்போது மாணவர்கள் ஆர்வத்துடன் ஆராய்ச்சியில் முன்னேறி வருவது மகிழ்ச்சிகரமாக மாற்றம் எனவும் அவர் தெரிவித்தார். சமீபத்தில் நடைபெற்ற ஹாக்கத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களின் புதுமையான எண்ணங்களை அவர் பாராட்டினார். இந்த ஆராய்ச்சி வாரம் கல்லூரியின் பயணத்தில் முக்கியமான தொடக்கமாக விளங்கும் என்றும் லேமே கோப்போவியின் வருகை மாணவர்களுக்கு பெரும் ஊக்கமாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தோல்விகள் இருந்தாலும் அதை தாண்டி மனிதகுல சேவைக்காக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றார் மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். மற்றும் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. மேலும் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் விவேக் இந்தர், கோச்சர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் R.N. காக்கினே, டீன் கல்வி டாக்டர் கார்த்திகேயன், டீன் ஆராய்ச்சி டாக்டர் சஞ்சய், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கிரிஜா மற்றும் துணை டீன் கல்வி டாக்டர் சௌந்தர்யா ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் இந்நிகழ்ச்சி மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் பேராசிரியர்களின் அறிவியல் ஆர்வத்தை கூட்டும் நோக்கில் ஒரு வாரத்திற்கு நடைபெறும் இந்த விழாவில் ஆராய்ச்சி கட்டுரை, போஸ்டர் வெளியீடுகள், தலைப்பு சார்ந்த பயிற்சி வகுப்புகள் மற்றும் பல்துறை நிபுணர்களின் சொற்பொழிவுகள் இடம்பெற்றுள்ளன. ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் நகராட்சி அதிகாரிகளுக்கான திடக்கழிவு மேலாண்மை விதிகள் மற்றும் பெருமுக கழிவு மேலாண்மை பற்றிய பயிற்சி பட்டறை நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமைகள் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் நகராட்சி அதிகாரிகளுக்கான திடக்கழிவு மேலாண்மை விதிகள் மற்றும் பெருமிகு கழிவு மேலாண்மை பற்றிய பட்டறை நடைபெற்றது. இந்த பட்டறைகள் குப்பைகளை தரம் பிரிப்பதின் அவசியம் குறித்தும், திட்டக்கழிவு மேலாண்மை விதிகள் பற்றியும் மற்றும் பெருமிகு கழிவு மேலாண்மையின் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை நகராட்சி ஆணையர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் சிவபாலன், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, நகராட்சி சுகாதார மருத்துவர் ஆர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 60 நகராட்சி சேர்ந்த சுகாதார ஆய்வாளர்கள், மேஸ்திரிகள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்டை சார்ந்த அஜய் சின்ஹா, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் முக்கிய பகுதிகளை வழிநடத்தினார். புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை கண்டித்து தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பாடகை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இளைஞர் காங்கிரஸ் கட்சியினருக்கு போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது.
புதுச்சேரியில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் 3 கட்ட போராட்டங்களை அறிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று திரண்ட தேர்தல் ஆணையத்திற்கு மாலை அணிவித்து சவப்பாடையில் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்றனர். அப்போது போலீசார் சவப்பாடையை அகற்ற முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். இதனை அடுத்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரஸரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சுதந்திர பொன் விழா நகரில் பழுதடைந்த வீடுகளை சரி செய்ய 9 லட்சம் ரூபாய் கூடுதலாக கேட்டு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடியிருப்பு ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 45 அடி சாலை சுதந்திர பொன் விழா நகரில் கடந்த 2009ஆம் ஆண்டு 64 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்ட 2011ஆம் ஆண்டு பயனாளிகளுக்கு ஒரு குடியிருப்பு 10,50,000 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டது. இந்த குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு சுமார் 14 ஆண்டுகளுக்கு மேலாகியுள்ள நிலையில் வீடுகள் பழுதடைந்து வீட்டில் மேல் உள்ள சிமெண்ட் காரிகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு ஒரு வீட்டின் முன்பகுதி திடீரென சரிந்து விழுந்ததில் குடியிருப்பு வாசிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேதமடைந்த வீட்டினை இன்று வைத்திலிங்கம் எம்பி மற்றும் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குடியிருப்பு வாசிகள் கடந்த 2011ஆம் ஆண்டு 10,50,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட வீட்டிற்கு இதுவரை பத்திரம் வழங்கப்படவில்லை. பத்திரம் கேட்டால் மேற்கொண்டு 9 லட்சம் ரூபாய் வீட்டு வசதி வாரியம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினர். பத்திரம் இல்லாததால் வீட்டை சரி செய்ய முடியாமல் கடுமையான இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் வீடு தொடர்ந்து பழுதாக்கி வருவதால் தினம் தினம் என்ன நடக்குமோ என்ற பயத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அச்சம் தெரிவித்தனர். எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடியிருப்பு வாசிகளில் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இல்லாத பட்சத்தில் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் அட்டைகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்று எச்சரித்தனர். மனித உரிமைகள் கழகத்தின் நிறுவனர் தலைவர் டாக்டர் சுந்தர் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மனித உரிமைகள் கழகத்தின் நிறுவனர் தலைவர் டாக்டர் சுந்தர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று புதுச்சேரி மாநில தலைமை அலுவலகத்தில் சுமார் 300 நபர்களுக்கு தண்ணீர் பாட்டிலுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் தாடாளன் தலைமையில் தமிழ்நாடு மாநில இணை செயலாளர் சுகுமாரன் முன்னிலையில் கழக உறுப்பினர் உத்தரகுமார் தம்பதியினர் அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். மாநில ஒருங்கிணைப்பாளர் மஞ்சினி, புரவலர் மூர்த்தி, பொருளாளர் கமல், மக்கள் தொடர்பு அதிகாரி பெரியசாமி, கிழக்கு மாநில செயலாளர் சுரேஷ், துணை செயலாளர் தியாகராஜன், வடக்கு மாநில செயலாளர் மணிகண்டன், இணை செயலாளர் மதிவாணன், அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் ரமேஷ், கழக உறுப்பினர்கள் ஆனந்த், பொன்னுசாமி, சண்முகம், சங்கர், மணிவண்ணன், கோபால், வெற்றிவேலன், ஜெயசீலன், பாலு ஆகியோர் கலந்து கொண்டார். கழக உறுப்பினர்கள் ஆனந்த், பொன்னுசாமி, சண்முகம், சங்கர், மதிவண்ணன், கோபால், வெற்றிவேலன், ஜெயசீலன், பாலு ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி கவர்னர் மற்றும் முதல்வரை ஜெர்மன் நாட்டு துணை தூதர் மைக்கேல் ஹஸ்பர் சந்தித்து பேசினார். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள இந்திய நாட்டிற்கான ஜெர்மன் நாட்டின் துணை தூதர் மைக்கேல் ஹஸ்பர் நேற்று ராஜ்நிவாஸ் சென்ற கவர்னர் கைலாஷ்நாதரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது ஜெர்மனி மற்றும் புதுச்சேரி அரசுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். பின்னர் அவர் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி உழவர்கரை சுதாகர் நகரில் வீட்டினுள் பதுங்கியிருந்த 6 அடி சாரை பாம்பை வனத்துறை ஊழியர்கள் பிடித்துச் சென்றனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுகாதார நகரில் நேற்று இரவு மழையின் காரணமாக அங்குள்ள தனியார் ஊழியரின் வீட்டில் சுமார் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு புகுந்ததாக
வனத்துறை ஊழியர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. உடனடியாக பகுதிக்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் வீட்டினுள் பதுங்கியிருந்த 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பை பிடித்து அருகில் உள்ள வனத்துறைக்கு கொண்டு சென்று விட்டனர். மழை காரணமாக இரவு நேரங்களில் இது போன்ற விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வீட்டுக்குள் புகுந்து வருவதால் பொதுமக்கள் பயத்துடன் வாழ்வதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். முழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாபநகர் பகுதிகள் மக்கள் முன்னேற்ற மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிற்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் நலத்திட்ட உதவிகளாக 700 குடும்பங்களுக்கு ஹாட் பாக்ஸ் வழங்கப்பட்டது. முழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாவனர் நகர பகுதிகள் மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் சமூக சேவையை பாராட்டி விழா நடைபெற்றது. இதில் மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிற்கு சால்வி அணிவித்தும் மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் ஆதரவை வெளிப்படுத்தினர். இதில் மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்ட தனது சொந்த செலவில் புலவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்ற மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். நலத்திட்ட உதவியாக ஹாட் பாக்ஸ் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று லாவண்யா பாவனர் நகரின் ஒவ்வொரு விழாக சென்ற தனது சொந்த செலவில் 700 ஹாட் பாக்ஸுகளை அன்பளிப்பாக வழங்கினார். அப்போது மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் மக்கள் கூறிய அனைத்து பிரச்சனைகளையும் பொறுமையாக குறித்துக் கொண்டார். பின்னர் அனைத்து குறைகளையும் எனது சொந்த செலவில் ஒவ்வொன்றாக நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்ற உறுதிமொழி அளித்தார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.